கொடியுமே யார் கொடுத்த காசுனா நாம ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்த காசை திருப்பி கொடுத்தாங்க. அப்போ நாம எதுக்காக ஒன்றிய அரசை நாம எதிர்க்கிறோம்? நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, தத்துவத்திற்கு எதிராக ஒரு செயல்படுறாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது, அதை ஒப்புதல் கொடுக்க தயாரா இல்ல ஒன்றிய அரசு. புழல் ஒன்றியம் புள்ளிலையின் ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலங்கரை விளக்கம் திராவிட சூரியனாய் இருந்து தமிழகத்தை வழிநடத்துகிற புள்ளிலையின் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் நன்றி. எடப்பாடி தமிழகத்தை ஆண்டால் என்ன ஆகும்? தமிழர் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நெல்லடா. எடப்பாடி பழனிசாமி அந்த வீர வரிகளை சொல்லுவதற்கு தகுதி உடையவரா? எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், 2026 தேர்தல் தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல். ஒரு ஆண்மகனாக இருந்திருந்து எடப்பாடி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் தேர்தல் என்று சொல்லுகிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நானும் தமிழ்நாடு, உனக்கும் எனக்கும் தான் தேர்தல், டெல்லியை வம்புக்கு இழுக்காதே, நீயா நானா போட்டி போடுவோம் என்று சொல்கிறேன். குறைந்தபட்ச தெளிவு கூட இல்லாத ஒரு கோளை அதிமுக தலைவராக இருக்கிற பொதுச்செயலாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் சொன்னார் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் என்று? புரட்சி தலைவி என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதா, புரட்சி தலைவர் என்று பேசப்பட்ட எம்ஜிஆர், இருவரும் கட்டி காத்த அஇஅதிமுக, அந்த கட்சியின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். எத்தனை தொகுதிகளில் விவரத்தை சொல்ல டெல்லிக்கு போனார், தமிழகத்தில் சொல்லவில்லை. அதை தொடர்ந்து பாஜகவோடு பேச வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியோடு என்று பேசுவது, யாரோடு பேசுவது என கேட்க அவர் டெல்லி போனார், அமித்ஷாவை சந்தித்தார். சென்னையில் தமிழகத்தில் பேசவில்லை. பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்தது, கூட்டணி பேச எடப்பாடி டெல்லி ஓடுகிறார். 2 முறை ஓடினார். முடிவெடுக்கிற அதிகாரம் அவரிடத்தில் இல்லை, டெல்லிக்கு போகிறார் என்பதை புரிந்து கொண்ட தமிழக தலைவர் அண்ணன் தளபதி சொன்னார், எடப்பாடி போகிற போக்கை பார்த்துவிட்டு சொன்னார், 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல், வா சந்திப்போம் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை, உரிமையை கட்டி காக்கிற காவலர். இல்லை என்றால் எடப்பாடி தமிழகத்தில் தானே சொல்லி இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில பேர் வேட்டி துணிமணி எல்லாம் கூட தேவையில்லப்பா, ஒரு 2 ரூபா கொடுத்திருக்கலாம், பேசணுமா இல்லையா? யாராவது எதிர்பார்த்தோமா? இன்றைக்கு சொல்கிறேன், பொங்கல் பரிசோடு பொங்கலுக்காக 3000 ரூபாயை அள்ளி வழங்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கொடுத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற அற்புத தலைவர். எங்க கிராமப்புற பகுதிகள்லாம் மார்வாடி கடை இருக்கும், அடகு கடை. ஒரு ஆவதேவை, ஒரு கல்யாண கச்சேரி, சொந்தக்காரங்க வீட்டு புள்ள சமைஞ்சு போச்சுன்னா 1000-2000 பணம் தேவை. மூக்குத்தி அடகு வைப்போம், கம்மல் அடகு வைப்போம், வீட்டில் இருக்க பண்ட பாத்திரத்தை அடகு வைப்போம். 1000, 2000, 3000 வரைக்கும். என் தலைவன் கொடுத்த அந்த 3000 கையில் பெற்றதற்கு பிறகு 5000 வங்கியில் போட்ட பணம் கையில் வந்த பிறகு குடும்ப செலவுக்காக மார்வாடி கடையில் வைக்கப்பட்ட அடகு வைத்த அனைத்து பொருளையும் குடிசையில் வாழுகிற ஏழை வீட்டு என் தங்கச்சியும் என் அம்மாவும் அதை மீட்டெடுத்தார்கள் என்று சொன்னால், வறுமையில் கடலில் வாடிய என் சகோதரியை நிலையான மகிழ்ச்சியோடு வாழ செய்த ஒரே முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற ஏழைகளின் தலைவர்.
ஏழைகளின் தலைவர். எடப்பாடிக்கு எப்படி புரியும்? எனவேதான் முதலமைச்சர் சொன்னார், இது தமிழ்நாடு அல்ல, மகளிர் நாடு. என் அக்காக்களே, என் சகோதரிகளே, இந்தியாவில் மகளிர் நாடு என்று சொல்லுகிற ஒரே நாடு தளபதி தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு. நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? கிராமப்புறத்தில் 1000, 3000, 5000. அண்ணன் மதி சொன்னதை போல தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மாதவரம் தொகுதியில் அறிவித்து விட்டு போகிறேன். என்னை சாட்சியாக வைத்துக் கொண்டு மாதந்தோறும் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை தருவதற்கு இருக்கிறார் அண்ணன் தளபதி. எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். உதயசூரியன் சின்னம். முடியாது, நடக்காது என்றார்கள். இன்னைக்கு எடப்பாடி பேட்டி கொடுக்கிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவேன் என்று சொல்லுவதை போல 1000 ரூபாய் தளபதி முடியாது என சொன்னாய். 5000 கொடுத்தார். அதற்கும் எவ்வளவு ரகசிய திட்டம், எவ்வளவு சூதுவாது. நீதிமன்றத்தை நாடுவதற்கு அதிமுக பாஜக வக்கீல்கள் தயாராகிவிட்டார்கள். என்னவென்று? பொங்கலுக்கு பரிசு பொருள் கொடுக்கலாம், பொங்கலுக்கு ஊக்கத்தொகை தரக்கூடாது, மகளிர் உரிமை தொகை பணமாக தரக்கூடாது. டிவி கொடுக்கட்டும், பிரிட்ஜ் கொடுக்கட்டும், பொருள் கொடுக்கட்டும், அது வேறு. ஆனால் 1000 ரூபாயாக தந்தால் அது தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு கொடுக்கிற லஞ்ச பணம். எனவே தேர்தல் முடியும் வரை இந்த 1000 ரூபாய் தருவதை தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்த நேரத்தில் கலைஞருக்கு 1000 பெருமை இருந்தாலும் 7 கலைஞரை தாண்டி ஒரு தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1000 ரூபாயை முடக்குவதற்கு நீதிமன்றத்தை நாடலாம் என்று அதிமுக பாஜக செய்த அந்த சதியை சுக்குநூறாக்கிவிட்டு 1000 ரூபாய் தானே தடை செய்ய பார்க்கிறாய். நான் விடுவதற்குள் 5 மணிக்குள் 5000 என் அக்கா தங்கைகளுக்கு தருவேன் என 5000 ரூபாயை வங்கி கணக்கில் போட்ட முதலமைச்சர், ஏழைகளின் தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் என சொன்னால் யாரை நாம் ஆதரிக்க வேண்டும்? எதிர்பார்த்தோமா? 1,31,00,000 பேர். எனவே நாட்டு மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிறார்கள். அண்ணன் தளபதி தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்ணன் மாதவரம் சுதர்சனம் போன்ற மக்கள் பிரதிகள் திமுகவில் இருந்து பணியாற்றி உழைத்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்தால் அது தளபதிக்கு பெருமை என்று கருதுகிறார்கள். வரும்போது கூட சொன்னார், பெரும்பாலும் நீண்ட பாலம் கட்டுவதற்கு தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு கோப்பு அனுப்பி இருக்கிறது. 1000 கோடிக்கு மேல் நிதி தேவைப்படுகிறது. தமிழகத்தை வஞ்சிக்கிற பாஜக அரசு இந்த மாதவரம் தொகுதியையும் வஞ்சிக்கிறது. ஒன்றிய அரசு பணம் தந்திருந்தால் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. எனவே மாதவரம் தொகுதி வளர்ச்சிக்கு தடைக்கு காரணம் மோடி ஆளுகிற பாஜக என்று எங்கள் அண்ணன் ஆரியர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் குற்றம் சொல்லி குறை சொல்லி கேட்கிறார் என சொன்னால் ஒன்றியத்தை ஆளுகிற மோடி அரசு அதை திரும்பி செய்யுமா? எனவே தேர்தல் நெருங்குகிற காரணத்தால், மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிற காரணத்தால் என் சகோதரிகளுக்கு கேட்பேன், என் அண்ணன்மார்கள் கேட்பேன், வர்த்தக பெருமக்களுக்கு கேட்பேன், மாதவரம் தொகுதிக்கு கேட்பேன். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வென்றோம். 40க்கு 40 வென்றோம். மக்களுடைய எழுச்சி, என் அண்ணனுடைய உழைப்பு, தளபதி மீது இருக்கிற நம்பிக்கை 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதை போல் ஏப்ரல் மாத இறுதியில் அல்ல, மார்ச் மாத இறுதியில் அல்ல, நாளைய தினம் தேர்தல் வந்தாலும் மாதவரம் தொகுதியில் திமுக கழகத்தை வென்றெடுக்க எந்த கொம்பனும் கிடையாது. இது திமுகவின் உறுதி செய்யப்பட்ட தொகுதி, உறுதி செய்யப்பட்ட தொகுதி. நாங்கள் எதிர்கால தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம். பட்டு போன மரம் அல்ல திமுக. 76 ஆண்டுகளை கடந்த இயக்கம், 76 ஆண்டுகள். பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க, உதயநிதி வாழ்க, திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க என்று இத்துறை ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தக்காரர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்.
இன்றைக்கு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை பொறுத்தவரை தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல் பச்சையாக சொல்லுகிறேன், பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக எழுந்து நிற்கிற கூடாரம் திராவிட முன்னேற்ற கழக கூடாரம், ஆட்சி அதிகாரத்திற்கு அல்ல. இருக்கு வரை தேர்தலில் நின்று காட்டினார், வென்று காட்டினார். அவர் பிள்ளை அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைவரானதற்கு பிறகு, கட்சியின் தலைவரான பிறகு, திமுகவுக்கு தலைமை தாங்கியதற்கு பிறகு நின்ற தேர்தல் அனைத்திலும் கட்சியின் தலைவராக இருந்து வென்று காட்டிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர். தோல்வி எங்களுக்கா? 10 முறை தோற்று போன பழனிசாமிக்கு தோல்வி, பாராளுமன்றத்தில் தோற்ற பாஜகவுக்கு தோல்வி, தேர்தலை பாய்த்து பயந்து போன சினிமா கட்சிக்காரர்களுக்கு தோல்வி. ஆனால் திமுகவுக்கு வெற்றி, 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 தொடர் வெற்றி. பெரியாருக்கு தளபதி அண்ணா முதலமைச்சரானதை போல், அண்ணாவுக்கு தளபதி கலைஞர் முதலமைச்சரானதை போல், கலைஞருக்கு தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆனதை போல், தளபதிக்கும் தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கிற இளைய தளபதி நமது ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து மக்களை கட்டியாளுவதற்கு தகுதி உள்ள தலைவர். எங்களை போல் மாற்று கட்சியில் யார்? எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, என் சகோதரிகளே, அவரோடு காத்திருக்கிறீர்கள். உங்கள் நிலைமையும் புரிகிறது. பிரச்சார பயணத்தை தொடர வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்பதை போல் நான் ஸ்டாலின் என சொல்லுவேன். நீங்கள் தொடரட்டும் என்று உரக்க குரல் எழுப்ப வேண்டும். நான் தமிழ்நாடு என சொல்லுவேன். நீங்கள் வெல்லட்டும் என குரல் எழுப்ப வேண்டும். இந்த குரல் ஓசை, இந்த கோஷம் டெல்லியில் இருக்கிற மோடிக்கும், மோடிக்கு ஏத்த ஜாடி எடப்பாடிக்கும் தமிழகத்தில் தேர்தல் ஜுரத்தை உருவாக்கிட வேண்டும். அதற்கு மாதவரம் தொகுதி உரக்க குரல் எழுப்ப வேண்டும். அதற்கு புரள் ஒன்றியம் புள்ளிலையின் ஊராட்சியில் விண்ணை முட்டுகிற சத்தம் கோட்டைக்கும் டெல்லிக்கும் சென்றிட வேண்டும். ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின், 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 பத்தாது ஸ்டாலின், ஸ்டாலின். தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு. வாக்களிப்பீர் உதயசூரியன், தேர்ந்தெடுப்பீர் உதயசூரியன்.